ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வார காதல் ராசி பலன் எந்தெந்த ராசிகளுக்கு அப்படின்னா தனுசு, மகரம், கும்பம், மீனம். ஓகே, இந்த 4 ராசிகளுக்கான இந்த வார காதல் ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, இந்த 4 ராசிக்காரர்களுடைய காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, சிங்கிள்ஸ், ஓகே, இவர்களுக்கான இந்த வார காதல் பலன் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு தனுசு ராசி 8 of Swords ரிவர்ஸில் வந்திருக்கு. ஓகே, மகர ராசி 2 of Swords, கும்ப ராசி பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், மீன ராசி 6 of Pentacles. ஓகே, இப்போ இந்த 4 ராசிகளுக்கான இந்த வார காதல் ராசி பலன் என்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா தனுசு ராசிக்கு வந்து 8 of Swords ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்கள் மனசில் இருந்த சந்தேகங்கள் எல்லாமே தீரும், உங்கள் கவலைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகிடும். அதே மாதிரி உங்களோட அந்த கண்ட்ரோல் இஷ்யூஸ் எல்லாமே உங்களை விட்டு விலகும், நீங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரீடம் அண்ட் கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? அதே மாதிரி உங்களோட மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இந்த வாரம் இருக்கும். நீங்கள் எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் ரிலீஸ் ஆவீங்க. ஒரு நல்ல லவ்வை வந்து நீங்கள் இந்த வாரம் உங்கள் மனசில் ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அதே மாதிரி உங்களோட திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் கணவர் ஆர் மனைவி, ஸோ உங்களுக்குள்ளே வந்து ஒரு அமைதியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஓகேவா? லாஸ்ட் வீக் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே இந்த வாரம் கிளியர் ஆகிடும். ஓகேவா? உங்கள் பார்ட்னர் கூட உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஓகே, அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும், இனிமேல் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் பழைய செல்ஃப் டவுட் அண்ட் அந்த பயம் அது எல்லாமே இந்த வாரம் உங்களை விட்டு விலகி ஒரு நியூ கனெக்ஷனுக்கு வந்து நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டலாம். ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இந்த வாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அண்ட் அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 of Swords வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வாரம் உங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசில் சில சந்தேகங்கள் இருக்கலாம், சில தீர்க்கப்படாத பிரச்சனைகள்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு. அந்த பிரச்சனைகள் பற்றி யோசித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு நேரமாக இந்த வாரம் இருக்கும். ஓகேவா? ஓப்பன் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து உங்களோட ட்ரூத் அண்ட் சாய்ஸ் தான் வந்து உங்கள் லைஃப்பில் ஹார்மோனியை கொண்டு வரும். ஸோ இந்த வாரம் பேசி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்ன சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வருவீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் பார்ட்னர் கூட சில டிசிஷன்ஸ் எடுக்கப்பட வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். காம்ப்ரமைஸ் மூலயமா வந்து சில விஷயங்கள் பேலன்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஏதாவது ஒரு விஷயத்துக்கு காம்ப்ரமைஸ் ஆனீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ உண்மையை பேசணும். உண்மையை பேசுனீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து உங்களை அட்ராக்ட் பண்ணாலும் நீங்கள் வந்து டிசிஷனை வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக எந்த டிசிஷனும் எடுக்க வேண்டாம், நல்லா யோசித்து அப்புறமா டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வாரம் வந்து ஒரு நியூ ரொமான்டிக் ஐடியா இல்லை பிளான் இல்லை சர்ப்ரைஸ் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது. உங்கள் பர்சனை வந்து ரொம்ப அழகாக நீங்கள் இந்த வாரம் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாமே வந்து உங்கள் பர்சனை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணும். அதனால் சின்ன சின்ன கிஃப்ட் கொடுக்கறது, சின்ன சின்ன லவ் மெசேஜ் அனுப்புறது, அந்த மாதிரியான விஷயங்களை இந்த வாரம் நீங்கள் பண்ணுறது அட்வைசபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும். ஓகேவா? உங்கள் 2 பேருக்கும் இடையில இருக்கிற பாண்டிங் வந்து இன்னும் டீப் ஆகும். ஓகே, ஃபினான்ஷியல் பிளானிங், ஃபேமிலி டிஸ்கஷன் ஆர் ஸ்மால் அட்வென்ச்சர்ஸ்லாம் வந்து இந்த வீக்கில் சூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் நியூ ரொமான்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க உங்ககிட்ட, ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க, உங்கள் மேலே ரொம்ப கேர் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான எனர்ஜி இருக்குது. பட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருக்கணும். நீங்கள் இந்த கனெக்ஷன் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா மீன ராசி 6 of Pentacles வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வாரம் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு மியூச்சுவல்
சப்போர்ட் அண்ட் கேர் வந்து அதிகமாகும். ஓகேவா? அதுதான் இந்த கார்டு மூலயமா சொல்கிறாங்க. உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட நிறைய சப்போர்ட் காட்டுவாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்களுக்கு. நீங்களும் வந்து அந்த ரெசிப்ரிகேட் வந்து பண்ணி ஆகணும். ஓகேவா? இது எப்போ பேலன்ஸ்டாக இருக்கோ அப்போ தான் இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பேலன்ஸ்டு ரிலேஷன்ஷிப் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஸோ ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் வேணும் இந்த வாரத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் அண்ட் எமோஷ்னல் பேலன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? அதே மாதிரி ஷேரிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், சப்போர்ட்டிங் பார்ட்னர், இது எல்லாமே வந்து ஒரு சந்தோஷத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து கேரண்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்ட அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஷேர் பண்ணிக்கிறது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இந்த வாரத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும், சந்தோஷம் அதிகரிக்க வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களை யாராவது வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க அந்த பர்சன். ஓகேவா? அவங்க வந்து உங்ககிட்ட ஈக்குவல் கிவ் அண்ட் டேக்கை எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ரொம்ப ஓப்பனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? இதுதான் இந்த வாரம் மீன ராசிக்கான காதல் ராசி பலன். ஸோ இந்த வாரம் வந்து கிளாரிட்டி, பேலன்ஸ் அண்ட் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுக்கப்புறம் ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்ஸ், மியூச்சுவல் சப்போர்ட், இது எல்லாமே இந்த 4 ராசிக்காரர்களுக்குமே இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த 4 ராசிக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளாரிட்டி இருக்குது, ஒரு பேலன்ஸ் இருக்குது, ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு மியூச்சுவல் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது. இந்த 4 ராசிக்காரர்களுக்குமே வந்து காதல் வாழ்க்கை, திருமண உறவு, அதே மாதிரி சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொமான்ஸ் இருக்குது, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோத் அண்ட் ஹார்மோனி இருக்குது. இது எல்லாமே இந்த வாரம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங். ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.